ஆணவத்தை அடக்க வேண்டிய இடத்திலே, அதிகாரத்திற்கு குரல் கொடுக்க வேண்டிய இடத்திலே, அன்பிற்கு தோள் கொடுக்க வேண்டிய இடத்திலே திருவோண நட்சத்திரக்காரர்களை அடித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை என்ற நிலையிலே அவர்கள் இருப்பார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல தாயினுடைய சேலையை பிடித்து கொண்டே சுத்தக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள். தாயினுடைய செல்ல பிள்ளையாக, அரவணைப்பிற்கு சொந்தக்காரர்களாக திருவோண நட்சத்திரத்துல இருப்பார்கள். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது எனக்கு ஏன் விதிக்கப்படல, என்னுடைய விதி இதுதானா அப்படின்னு ஒரு ஏக்கம் கலந்த பார்வை இளம் வயதிலேயே அவர்களுக்கு வருவதற்கு சந்திரனே காரகனாக அமைகிறார். அந்த அன்பு கூட எனக்கு உரிமையானதாக இருக்கணும், எனக்கு உரித்தானதாக இருக்கணும், எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை, இளம் வயதிலேயே ஒரு ஏக்கத்தை சந்திரன் இவர்களுக்கு கொடுக்கிறார். சரி, இந்த முடிவை நான் மாத்திக்கிறதுனால நீ நல்லா இருப்பியா, ரைட்டு போ அப்படின்ற அந்த எண்ணத்தினாலதான் முடிவை மாத்துறதே தவிர கோழைன்னு சொல்லிட முடியாது. தான் விரும்பின விஷயம் தனக்கே ஒரு நாள் விரும்பாததாகவும், நீங்கள் விரும்பாத விஷயம் உங்களுக்கு ஒரு நாள் விரும்பியதாகவும் மாற்றி விடுவார் ராகு பகவான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ராகு. நீ எதை விரும்பினியோ அதுலதான் துக்கம், எதை வெறுத்தீங்களோ அதை விரும்பும்படியான சூழ்நிலையை ராகு கொடுத்து அந்த நாடகத்தை அழகாக நிகழ்த்தி விடுவார். என்னெல்லாம் வேணுமோ, என்ன அம்சங்கள் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து இவர்களை ஒரு பண்பட்ட, ஒரு புகழ்பெற்ற, ஒரு உச்ச நிலைக்கு குரு பகவான் இவர்களுக்கு கொண்டு வந்துடுறார். குரு திசையில எல்லாமும் கொடுத்த இறைவன் ஏதோ ஒன்றை இழக்க வைத்து கலங்கவும் செய்வார். ஏன்னா சனி திசை நீங்கள் நல்லவர்களாக நல்லதே செய்தாலும் கூட, பெற்ற பிள்ளைகளால் கூட நீங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் அதிகம் இருக்கு. நேர்களுக்கு வணக்கம். நட்சத்திர சீரீஸ்ல நம்ம திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்களுக்கு வெற்றி காலம் என்ன அப்படின்னு நம்ம போன எபிசோட்ல பார்த்திருந்தோம். பார்ட் 2 இந்த வீடியோல நம்ம திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். சோ நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி ஒரு விஷயம் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க, ஒரு நல்ல குணம் சொல்லியிருந்தீங்க. லைக் அவங்க மற்றவங்களுக்காக தன்னுடைய முடிவை மாத்திப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்நாள் தசாபுத்தி பலன்கள், சந்திர தசாபுத்தியில தொடங்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கை மத்தியம காலத்திலிருந்து 4 தசாபுத்திகளும் நீண்ட காலம், அதாவது 17 ஆண்டுகள் 19 ஆண்டுகள் இப்படிதான் அவங்க சந்திப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கலாம். நிச்சயமா. அதாவது திருவோண நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளினுடைய அவதாரம் பெற்ற நட்சத்திரம். அந்த பெயருக்கு தகுந்த மாதிரியே திருவோணம் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு மாநிலமே, ஒரு நாடே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் பெருமாளினுடைய அவதார நட்சத்திரம். அதிலே 5வது அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தியை அடக்கி ஆளும் பொருட்டு வாமன அவதாரம் பெருமாள் இந்த நட்சத்திரத்திலே எடுத்தார் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம். பெருமாள் படைக்கும் கடவுளாச்சே, எப்படி அடக்கி ஆளும் பொருட்டு நட்சத்திரங்களை எடுத்தார் அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரர்களும் அப்படிதான். பார்ப்பதற்கு ரொம்ப சாந்தமா, அமைதியா, தெய்வீகமா, அந்த சந்திரனுடைய முழு மதி போன்று அழகும் ஐஸ்வர்யங்களும் தேஜஸும் பொருந்தியவர்களாக, குளிர்ச்சியானவர்களாக, பழகுவதற்கு இனிமையானவர்களாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்திலே அவதாரம் எடுக்க வேண்டிய இடத்திலே, ஆணவத்தை அடக்க வேண்டிய இடத்திலே, அதிகாரத்திற்கு குரல் கொடுக்க வேண்டிய இடத்திலே, அன்பிற்கு தோள் கொடுக்க வேண்டிய இடத்திலே திருவோண நட்சத்திரக்காரர்களை அடித்துக் கொள்வதற்கு ஆள் இல்லை என்ற நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜனனகால தசாபலன் அப்படின்னு எடுக்கும்போது காலச்சக்கரத்தினுடைய 10வது ராசி மகர ராசியிலே திருவோண நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்க பிறக்கிறார்கள். அதுல அவங்க எல்லாரும் 4 பாதமும் எனக்கு முழுசா பிறந்துட முடியாது. திருவோணம் 1வது பாதம், அது நவாம்ச நிலை. 2வது பாதம் சந்திரனுடைய நவாம்ச நிலை. 3, 4 இப்படி பாதத்தின் அடிப்படையில் அந்த நவாம்ச நிலை மாறுபடும். அதனை பொறுத்து பலன்களும் தசாபலன்களும் மாறுபடும். இருந்தாலும் நம்ம ஒரு நட்சத்திர பலனை, தசாபலனை கூடுமான வரை அந்த பரம்பொருள் சிவபெருமானுடைய அந்த சித்தர்கள் கொடுத்த ஜோதிட கலை மூலியமாக இப்படித்தாயா இருக்கும் வாழ்க்கை, இந்த தசையில இதுதான் நடக்கும், இந்த தசையில இப்படிதான் எதிர்காலம் இருக்கும், இந்த தசை இப்படித்தான் உங்களை வழிநடத்தி செல்லும் என்பதை முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒரு 10 ஆண்டுகள்ல பாதத்தின் அடிப்படையில் ஒரு 8 வருஷம் 7 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அல்லது எனக்கு 1 வருஷம் தான் சந்திர தசை இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க தோராயமா உங்களுக்கு விவரம் தெரியக்கூடிய அந்த ஒரு 5 வயசு வரையும் சந்திரனுடைய ஆதிக்கம் இருப்பதாகவே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்.
உங்க ஜாதகத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ஜனனகால சந்திரமகாதிசை இருப்பு வருடம் இத்தனை வருடம் இத்தனை மாதம் இத்தனை நாள் அப்படின்னு எழுதியிருக்கும். உங்க டேட் ஆஃப் பர்த்தோட அதை அப்படியே கூட்டிக்க வேண்டியது. அத்தனை வருஷம் நீங்க சந்திரனுடைய ஆளுமைக்குள்ள இருப்பீங்க. அப்ப சந்திரன் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, வளர்பிறை சந்திரனாக இருந்து நல்ல சுப கிரகங்களுடைய லக்கண யோகர்களுடைய தொடர்பு வாங்கி, நீங்க மகர ராசி, இதே லக்னமும் மகரமாக இருந்தா அந்த சந்திரன் உங்களுக்கு 7க்குடையவராகி லக்னத்துல இருக்கிறார்னு அர்த்தம். இதே லக்னம் மீன லக்னமா இருக்கு, 5ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டிற்கு கேந்திரத்திலே இருக்கிறார், லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இதன் பொறுத்து அந்த சந்திரனுடைய பலன்கள் மாறுபடும். என்னங்க ரொம்ப பெருசா அன்பு, பாசம், கருணை, தாய்மை, இதெல்லாம் சந்திரனுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நான் நிறைய திருவோண நட்சத்திரக்கார ஆண்களை கூட பார்த்திருக்கிறேன். அம்மாவினுடைய சேலைக்கு ஒரு மகத்துவம் கொடுத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல தாயினுடைய சேலையை பிடித்து கொண்டே சுத்தக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள். தாயினுடைய செல்ல பிள்ளையாக அரவணைப்பிற்கு சொந்தக்காரர்களாக திருவோண நட்சத்திரத்துல இருப்பார்கள். தரையில போட்டா தூங்க மாட்டாங்க, பெட்டில் போட்டா தூங்க மாட்டாங்க, பாயில போட்டா தூங்க மாட்டாங்க. உடனே சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, சேலையை விரிச்சு விடுமா, பிள்ளை தூங்கிடும் அப்படிம்பாங்களாம். அந்த முந்தானையை தாய் விரித்து அந்த முந்தானையிலே படுத்து தூங்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய அழகே அழகுதான். அதே போல பெண்களாக இருந்தாலும் கூட அந்த தாயினுடைய சேலைக்கு ஒரு வாசம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள். ஆனா பாருங்க, காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு இந்த சந்திரன் தேய்பிரையாக இருக்கும் பொழுது அல்லது ராகு கேதுவினுடைய தொடர்புகளிலே இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த தாயினுடைய அன்பு கிடைக்காம, அந்த அன்பு எங்கேயாவது கிடைக்காதா, என்னை யாராவது பார்த்துக்க மாட்டாங்களா, எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கேயா கிடைக்கல, எனக்கு கிடைச்சது எனக்கு ஏன் நிலைக்கல, எல்லாருக்கும் கொடுத்த இறைவன் எனக்கு ஏன் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது எனக்கு ஏன் விதிக்கப்படல, என்னுடைய விதி இதுதானா அப்படின்னு ஒரு ஏக்கம் கலந்த பார்வை இளம் வயதிலேயே இவர்களுக்கு வருவதற்கு சந்திரனே காரகனாக அமைகிறார். அதுலயும் அந்த நேர காலங்கள்ல ஒரு 7.5 சனி நடக்குது, ஒரு அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது அப்படின்னு சொன்னா தாயை இழக்க வேண்டிய நிர்பந்தம், அல்லது தாய்க்கும் தகப்பனுக்குமான அந்த உறவுகளிலே சிக்கல் ஒரு பிரிவு, அல்லது தாய் தகப்பன் சந்தோஷமா இல்லாதது, அவர்களுடைய சண்டை சச்சரவுகளை பார்த்து வளர வேண்டிய சூழ்நிலை, சித்தப்பா வீட்லயோ சித்தி வீட்லயோ பிரத்தியாருடைய தாயாருடைய அன்பிலேயோ இவர்கள் வளர வேண்டிய நிர்பந்தம், அல்லது அம்மா கூட தான் சார் இருந்தோம் ஆனாலும் கூட எனக்கு எதுவுமே ஒரு நிறைவா கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம். ஏன்னா தாய் சந்தோஷமா இருந்தா தாயா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மை பெற்ற அந்த சந்திரனுடைய நட்சத்திரம் என்பதால் இயற்கையிலேயே அமைந்து விடுகிறது. ஒருவேளை இந்த சந்திர பகவானுடைய திசையெல்லாம் அவர்கள் கடந்து அந்த துக்கம் சோகம் அதெல்லாம் கடந்து ஒரு கட்டத்துல வந்தாலும் கூட ஒரு பிடிப்பு பாருங்க இவங்களுக்கு. அதாவது ஒரு பொம்மை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமா விளையாட்டு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மற்றவர்களுடைய கண்ணுக்கு அது பஞ்சாக தெரிந்தாலும் கூட திருவோண நட்சத்திரக்காரருடைய கண்ணுக்கு அது உயிராக தெரியும். ஒரு நாய் பொம்மை இருந்தா நாய் பொம்மை இல்லையா, நாயே தான் அது. பூனை பொம்மை இருந்தா பூனை இல்லையா, பூனை பொம்மை இல்லையா, பூனையே தான் அது அப்படிங்கிற மாதிரி அதற்கு கண்ணு காது பொட்டு பூ எல்லாம் வச்சு அப்படியே கொஞ்சி அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் அதன் மேல் அதீத அன்பும் பாசமும் வச்சு அதை இன்னொருத்தர் எடுத்து கொஞ்சனா அவர்களுக்கு பிடிக்காது. அந்த அன்பு கூட எனக்கு உரிமையானதாக இருக்கணும், எனக்கு உரித்தானதாக இருக்கணும், எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை இளம் வயதிலேயே ஒரு ஏக்கத்தை சந்திரன் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அதுதான் திருவோண நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் அடிமட்ட ரகசியம். இந்த கேரக்டர் தான் இவர்கள் வாழ்க்கை முழுசும் என்ன பண்ண போகுதுங்கிறது சூட்சமம். இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அம்மாவோட சேலையில தூங்குற அழகே தனி அழகு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி எந்த ஒரு பொருளையும் பொருளா பார்க்க மாட்டாங்க, உயிரா பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைக்கல, கிடைச்சதை நான் பாதுகாத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கக்கூடிய இவங்களுக்கு இவங்களுடைய அம்மா இவங்க கூட பிறந்தவங்களை அவங்க கொஞ்சம் போது இது இவங்க எப்படி சார் பார்ப்பாங்க, இவங்களுடைய அன்பு பகிரப்படும் போது அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? பொதுவாக ஒரு குணம் அவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கு, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதனால தனக்கு கிடைச்ச அந்த விஷயத்தை தனக்கு கிடைக்காத விஷயம் தனக்கு தான் எதுக்காக ஏங்கணுமோ அது கிடைக்கும் போது அதை தக்க வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த விட்டு கொடுக்கறத பத்தி பேசும்போது இப்ப நம்ம எதுக்காவது விட்டு கொடுக்குறோம் அப்படின்னால எல்லாரும் மத்தவங்களுடைய பார்வையில நம்ம எப்படி தெரியும்னா நம்ம கோழையாவும் நம்மளுடைய மனம் ஒரு நிலையில இல்ல, முடிவை மாத்திக்கிட்டே இருக்க, இது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? அப்படி கிடையாது. முடிவை ஏன் சுயநலத்துக்காக நான் மாத்த மாட்டேன்னு சொன்னாதான் பிரச்சனை. சரி, அடுத்தவர்களுடைய சுயநலத்துக்காக நான் அடிபணிந்து போவேன் அப்படின்னாலும் பிரச்சனை. இவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்கள் அப்படி கிடையாது. சரி, இந்த முடிவை நான் மாத்திக்கிறதுனால நீ நல்லா இருப்பியா, ரைட்டு போ அப்படின்ற அந்த எண்ணத்தினாலதான் முடிவை மாத்துறதே தவிர கோழைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கதான் அந்த தசாபலன் அடுத்து வருது. எப்படி பாருங்க,
இந்த ஆரம்ப கட்டங்கள்ல இந்த சந்திர மகாதிசை இவ்வளவு சிரமங்களை கொடுத்தாலும் அடுத்து தைரியம், தன்னம்பிக்கை, உத்வேகம், விடாமுயற்சி, எதிர்நீச்சல், எதையும் தாங்கும் துணிவு இதை கொடுக்கக்கூடிய செவ்வாய் மகாதிசை உங்க வாழ்க்கையில வந்துருது. சரி. கரெக்டா 7 வருஷம் முழுமையா. என்னடா சின்ன வயசுல வீட்டை சுத்திக்கிட்டே இருந்த பிள்ளை திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, வீரதீர செயல்கள், கராத்தே, குத்துச்சண்டை, அது இது டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவ்வாயில வந்து ஒரு துருதுருன்னு ஒரு வேகம். செவ்வாய்னாலே ஒரு போர் கிரகம். ஆமா, போர் அந்த தன்மை வந்து இவர்கள் இடத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த செவ்வாய் திசையில நிறைய விஷயத்த கத்துக்குருவாங்க, நிறைய விஷயத்திற்காக மெனக்கெடுவார்கள், நிறைய விஷயத்துக்கு டைம் கொடுப்பாங்க. படிப்பு இல்லாத மற்ற எல்லா திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இவர்களுக்கு அமையும். சகோதரர்களோட சில சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அந்த உரிமையா யாரு அம்மா மேல பாசமா இருக்கிறது, யாரு அப்பா மேல அதீத பாசமா இருக்கிறது, அப்பா வீட்டுக்கு வரும்போது யாரு முழிச்சிருந்து அப்பாவை வரவே இருக்கிறது. இதுல திருவோணத்துல ஒரு குழந்தை ஒரு வீட்டுல இருக்குன்னு சொன்னா வேற வேற நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த அப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அல்லது லீவு நாட்கள்ல வீட்டுக்கு வரும்போது அந்த அப்பாவை ரிசீவ் பண்றதுக்காக அந்த காத்திருக்கிற அந்த அழகே திருவோண நட்சத்திரத்தினுடைய அழகு. அதே போல நிறைய நான் பார்த்திருக்கேன். அந்த சாப்பாடு விஷயத்துல கூட உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு செஞ்சுட்டீங்களா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிறவர்களுக்கும் அந்த சாதம் என்பது இருக்கா, அந்த பொருள் இருக்கா அப்படின்ற அந்த அது ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான மனநிலை. அது வந்து திருவோணத்திட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான குணம். இது அப்படியே டிராவல் பண்ணி அந்த செவ்வாய் திசையில எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தசாநாதனை உள்ள கொண்டுட்டு வர்றார். அதற்கு பேர் வந்து ராகு பகவானுடைய தசாகாலம் அப்படின்னு பேர். இது ரெண்டும் ஒரு சின்ன தசைன்னு வச்சுக்கோங்க. சந்திரனை உதாரணத்துக்கு ஒரு 6 வருஷம் 4 வருஷம் வச்சு, செவ்வாயை ஒரு 7 வருஷம் வச்சு, ஒரு 12, 13, 14 இந்த வருஷங்களுக்குள்ள அல்லது ஒரு 10 வயசுல உங்களுக்கு வந்து ராகு மகாதிசை வருது அப்படின்னு சொன்னா 2 கல்வியையுமே ராகு நிர்ணயம் செய்கிறார். உங்களுடைய அடிப்படை கல்வியையும் ராகு தான் நிர்ணயம் பண்றார். நீங்க 12வது வரை படிக்கக்கூடிய அந்த டீனேஜ் பருவங்களும் ராகு பகவான் கையில இருக்கு. உங்களுடைய உயர்கல்வி அப்படின்னு நீங்க மருத்துவம் படிக்கலாம். நிறைய நான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற பொருள்களை எல்லாம் அப்படியே கலட்டி ஆராய்ச்சி பண்ணி அதை திரும்ப ஃபிட் பண்ண, என்னடா எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டேன்னு சொல்லும் போது இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அது எப்படி ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருந்தது வச்சது நேர்த்தியா அப்படியே அதை சரி பண்ணி வைக்கிற குணங்கள்லாம் அவர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் மைண்ட் எல்லாம் சின்ன வயசுலயே வந்துருது. மருத்துவம் சார்ந்த அந்த ஒரு என்ன ஆச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து போடுற அந்த மனநிலை வந்துருது. மெடிசன்ஸ் எங்க வச்சிருக்கிறாங்க அம்மா அப்படின்ற அந்த மனநிலை வந்துருது. இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணி இதனுடைய செயல்பாடு ராகு திசைகிட்ட இவங்கள்ட்ட வந்து நிற்கும். அதுல ராகு மகாதிசையில ராகு பகவான் நல்ல அமைப்புகள்ல இருக்கணும். அததான் திரும்ப நல்ல அமைப்பு அப்படின்னா அங்கதான் லக்னத்தை பொறுத்து நம்ம மாறுபடுதுன்னு சொல்றோம் இல்லையா. நீங்க ராகு தான் வந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க நல்ல ஒரு குழந்தையா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளால் நீங்கள் வந்து பெரிய உச்சத்தை தொடுறீங்களா, அல்லது அந்த வாய்ப்பே உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க வைக்க செய்கிறதா அப்படின்னு சொல்றது ராகு திசையினுடைய குணாதிசயத்தை பொறுத்து, அவருடைய இருப்பை பொறுத்து உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அமைகிறது. அப்ப ராகு நல்ல நிலையில இருக்கும்போது நிறைய கல்வி, அந்நிய மொழி, அந்நிய பாஷைகள், பிற இனத்தம் மதத்தவர்கள், பிற ஊரு தேசம் கடல் கடந்து போய் படிக்கிறது, வெளியில தங்கி இருப்பதற்கான சூழ்நிலை, சின்ன கல்வியா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வெளி மாநிலங்களுக்கு போய் ஐடி கம்பெனி இந்த மாதிரி துறைகள்ல வேலை பார்க்கிற பாக்கியங்கள், இது எல்லாமே வந்து திருவோண நட்சத்திரத்திற்கு அந்த ராகு திசை அமைத்து கொடுக்குது. அதே நேரத்துல இந்த சின்ன வயசுலயே நான் ஒண்ணு சொன்னேன் பாருங்க, தனக்கு ஒரு பொம்மை கிடைச்சா கூட அதை உயிரோட்டமாக அதை உயிர் உள்ளதாக பார்த்து கொள்ளக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஈஸியா அந்த அன்பு, அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த சந்திரன் வந்து பலவீனமான நிலையிலே ஜாதகத்திலே அவங்களுக்கு இருக்கும்போது, ராகு கேது அந்த சந்திரன் தேய்விரை சந்திரன் அந்த லக்னத்திற்கு அட்டம 6ஆம் அதிபதிகளுடைய தொடர்புகள் பெற்று இருக்கும்போது அந்த காதல் வயப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்திலே இழக்க வேண்டிய நிர்பந்தத்திலும், அப்ப அந்த ராகு திசை வந்து அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த இளமை பருவத்திலேயே இவர்களை காதல் வயப்படுத்துவது, தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பார்ட்னரை நானே தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற எண்ணங்களை தூண்டுவது, இதை எல்லாமே ராகு செய்கிறார். அது நல்ல நிலையில இருப்பவர்களுக்கு வாழ்க்கை தப்பிச்சிருது. பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் வாழ்க்கையில வந்து நிறைய சம்பாத்தியங்கள்லாம் கொடுத்து பெரிய உச்சத்திற்கு ராகு பகவான் எடுத்துட்டு போறார். அதே நேரத்துல நல்ல தொடர்புகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ராகு வந்து பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் பாதிப்பான நிலையில இருக்கும்போது தான் விரும்பின விஷயம் தனக்கே ஒரு நாள் விரும்பாததாகவும், நீங்கள் விரும்பாத விஷயம் உங்களுக்கு ஒரு நாள் விரும்பியதாகவும் மாற்றி விடுவார் ராகு பகவான். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே ராகு. நீ எதை விரும்பினியோ அதுலதான் துக்கம், எதை வெறுத்தீங்களோ அதை விரும்பும்படியான சூழ்நிலையை ராகு கொடுத்து அந்த நாடகத்தை அழகாக நிகழ்த்தி விடுவார். இது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது ஒரு மாய கிரகம், நிழல் கிரகம்.
உங்களை வந்து பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையிலே நிழல் போல் தொடர்ந்து ராகு உங்களுக்கு தசாபலனை கொடுக்குறார். இந்த ராகு நல்ல நிலையில இருக்காரா இல்ல கெட்ட நிலையில இருக்காரான்னு எப்படி சார் தெரிஞ்சு? ஜாதகத்தை வச்சுதான் அந்த லக்னத்தினுடைய சுபர் தொடர்பு. இதே நேரத்துல நீங்க பாருங்களேன், அதாவது இதை எப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு குரு தொடர்புல இருக்கிறார், அல்லது மகர ராசி, நீங்க லக்னம் வந்து ஒரு கும்ப லக்னம் மகர லக்னமாவே இருக்கிறீங்க. உங்க லக்னத்துக்கு சுக்கிரன் சனி புதன்லாம் ஒரு யோக கிரகங்களாக அமர்ந்து விடும். இவர்களுடைய தொடர்புல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கீழே விழுகும்போது கூட, தலையில அடிபடும் போது கூட ஹெல்மெட் மேல கல்லுப்பட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த பாதிப்பு என்பது, காயம் என்பது தலைக்கு வந்தது, தலைப்பாயோடு போனது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே நேரத்துல அசுப நிலையில் இருக்கும்போது தானே போய் வளைய பின்னிக்கிட்டு தானே போய் இடிச்சுக்கிட்ட மாதிரி ரண சிகிச்சைகளையும் அரசாங்க தண்டனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ அந்த சின்ன வயதிலேயே ராகுல வந்து நிறைய வழக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அமைப்புகள் அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குறார். ஸோ ஒரு வழியாக ராகு திசையில் அப்படியே கடந்து வந்துடுறாங்க. ஒரு 14 ஒரு 18 நீங்கள் கூட்டுங்க, ஒரு 10 வருஷம் கூட உங்களுக்கு அந்த சந்திரனையும் செவ்வாயும் கணக்கு வச்சு ஒரு 14 வயசுல ராகு திசை வருது. அந்த சந்திர மகா திசையை நம்ம ஒரு 8 வருஷம் வச்சுக்கிறோம், செவ்வாய் திசையை ஒரு 7 வருடம் வச்சுக்கிறோம். ஒரு 13 15 இந்த காலகட்டங்களுக்குள்ள நீங்க வந்து இந்த 2 திசையும் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 18 வருஷம் ராகு திசையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ரெண்டையும் கூட்டி பாருங்களேன், 33 வந்துடும். இது வந்து ஒருத்தருடைய திருமண வயது இல்லையா, மத்தியமமான வயது, திருமணம் முடிந்திருந்திருக்கக்கூடிய வயது. பெண்களாக இருந்தா 33 வயசு வரையெல்லாம் எங்க, இந்த ராகு திசை நடக்கும்போதே 23 வரும்போதே திருமண நட்சத்திரத்தில் பிறந்து நல்லா படிக்கக்கூடிய பெண்களை கூட அவசர கதியிலே திருமணம் பண்ண வைக்கக்கூடிய நிர்பந்தத்தையும் ராகு கொடுத்து விடுவார். அப்பதான் வீட்டுல இருக்கிறவங்க வேகமா கல்யாணம் பார்த்து பண்ணி வைக்கிறது, அல்லது அவர்களாகவே எடுத்த முடிவை ரொம்ப பிடிவாதமா இருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறது, படிக்க போன இடத்திலே காதல் மலர்ந்து அது பெரிய பாதிப்புகளுக்கு ஆட்படுத்துறதெல்லாம் இந்த ராகுவினுடைய செயல்பாடுகளாக வந்துருது. அப்ப 33 வயது வரை சில காயங்களோடு மன அழுத்தங்களோடு கல்யாணம் ஆனவர்களும், அல்லது நாங்க நல்லா தான் சார் இருக்கிறோம், குழந்தை பாக்கியத்துல ராகு திசையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் நல்லா இருந்துங்க, அதுக்கப்புறம் ராகு திசை பிற்பகுதின்னு சொல்லும்போது தான் கொடுத்ததை தானே எடுத்துக்கிறோம்னு ஏதோ படிச்சோம் நாங்க, அதனால ராகு திசையினுடைய கடைசி 3 புத்திகள் எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு ஜோதிடம் தெரிந்தவர்கள் துல்லியமா கேட்கிறாங்க. எனக்கு ராகு திசையில சூரியன் நடக்குது, சந்திரன் நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவர்கள், சிலது தனக்கு என்ன நடக்குது, என்ன தசா புத்தி அப்படின்னே தெரியாதவர்கள் கூட அந்த ராகு திசையில ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு ஆட்படுத்த வைத்து விடுகிறார். அதே நேரத்தில் நாங்கள் நல்லாவும் சம்பாரிச்சோம், வெளிநாடு போனோம், உத்தியோகம் பண்ண, இதெல்லாம் அந்த நல்ல நிலையை பொறுத்து. ஸோ இது அப்படியே கடந்து ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்கலைன்னா கூட அடுத்ததா ஒரு அற்புதமான ஒரு தசை. அதுதாங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பெருமாளுடைய அந்த அவதார நட்சத்திரம் என்பதனாலும் அவர்களுக்கு சுக்கிரனுடைய சாபம் பெற்று அந்த ராகு திசையிலே நிறைய பாதிப்புகளை, ஏன்னா சுக்கிர திசை அவர்களுக்கு கடைசியில தான் வரும், அது ஆயில் இருந்தா தான் சுக்கிர திசை. அப்போ அந்த ராகுவே சுக்கிரன் போன்ற சில நன்மைகளையும் தருவார், சூழ்ச்சிகளையும் தருவாருங்கிற அடிப்படையில குரு திசைக்கு போகும்போது தெய்வம் துணைன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த குரு திசைக்கு இவங்க வருவாங்க. குரு திசை எத்தனை ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னா 16 வருஷம் நடக்கும். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு 33 ஒரு 16 கூட்டி பாருங்க, ஒரு 49 வயது வரை இவர்கள் குரு திசையில இருப்பாங்க. இப்ப இதுதான் ஒரு மனிதன் வந்து தான் வாழ்ற காலங்கள்ல கஷ்டப்பட்டோம், இப்ப தன்னை நம்பினவங்களுக்காக தான் ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும், என்னை நம்பிய உயிர், என்னுடைய மனைவியா இருக்கலாம், என்னுடைய குழந்தையா இருக்கலாம், அவங்களுக்கான கடமைகளை நான் முடிக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், ஆளாக்கணும், எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், வீடு வாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாபாசத்தெல்லாம் நான் விலக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காக நான் வாழணும். அங்கேயும் கூட நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தே பாருங்க, என்னுடைய ஆசாபாசங்கள் தான் நடக்கலையே, எனக்கு தாயா விதி வந்து கரெக்டா வந்து ராகு திசை இடையில வந்துச்சு, ஆசாபாசங்கள் ஆசைப்பட்டதே வினையா மரம்னு யாரும் நினைச்சா அப்படின்ற மாதிரி சில வருத்தங்கள் எல்லாம் இவர்களுக்கு வந்து குருவிட்ட வரும்போது, குரு என்ன பண்ணுவார்னா ஞானகாரகன், தெய்வீக கிரகம். கேது ஞானகாரகன் என்பது போல குரு ஆன்மீகத்தை ரொம்ப புகுத்தக்கூடிய கிரகம், ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், ரொம்ப வந்து அந்த பேர் புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம், தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு பகவான் வந்து என்னெல்லாம் வேணுமோ, என்ன அம்சங்கள் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து இவர்களை ஒரு பண்பட்ட, ஒரு புகழ்பெற்ற ஒரு உச்ச நிலைக்கு குரு பகவான் இவர்களுக்கு கொண்டு வந்துடுறார். அப்ப ராகு திசையில இவ்வளவு எல்லாம் சந்திச்சு குரு பகவானுடைய திசைக்கு வர்றாங்க. 16 வருடம் இவர்கள் வாழ்க்கையில குரு திசை வருது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 33ல இருந்து ஒரு 16 வருடம் கூட்டினா ஒரு 49-50 வயது வரை குருவோட திசையை அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஒரு மத்தியம காலம், தான் நம்பிய உயிர், தன்னை நேசித்த உயிர், தனக்கான வாழ்ந்த உயிர், தான் யாருக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எதற்காக சமுதாயத்துல வாழணும், இது அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாம் இவர்களுக்கு அந்த குரு திசையில வரும். அது ஒரு தெய்வீக ஞானம்னு சொல்றோம்.
நிச்சயம் அந்த ராகு தசையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல, இன்னமும் நான் காலம் தாழ்த்தாம எனக்கானவங்களுக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு அப்பயும் கூட நீங்க சொன்ன மாதிரி பாருங்க, எனக்கு கிடைக்கல ரைட்டு பரவாயில்ல, அதே நேரத்துல எனக்கு கொடுத்த இந்த விதி பயனை வினை பயனை நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு மனநிலைக்கு குரு திசையில இவர்கள் வந்து விடுவார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் வந்து இவர்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்குறார். வீடு வாசல் சொத்து சுக பாக்கியம். ஏன்னா குரு வந்து தனகாரகன் புத்திரகாரகன் அப்படின்னு பேரு. அவர் வரும்போது எல்லா அமைப்புகளையும் இவர்களுக்கு எல்லா சூழல்களையும் சாதகமாக குரு இவர்களுக்கு ஆக்கி கொடுத்துறார். சரி, எனக்கு ஒரு டவுட். பொதுவா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க எந்த ஒரு கிரகமுமே நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த குரு தசையில திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து துன்பம் அப்படின்ற ஒரு காலகட்டம் இந்த குரு தசையில கிடையாது. நான் பார்த்த வரையும் அந்த திருவோண நட்சத்திரத்துல ஒரு ஆய்வு பண்ணும்போது செவ்வாய் ராகு இது ரெண்டுல ஒரு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கும் இவர்களுக்கு. அதாவது செவ்வாய் சின்ன வயசுல முடிச்சுட்டு அந்த அந்த வேகத்துல அப்படியே ராகு போகும், அப்படியே கன்டினியூ பண்ணி ராகு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அது பெண்களாக இருந்தாலும் இளம் வயதுல அந்த திருமண அமைப்பு, ஆண்களாக இருந்தாலும் அந்த திருமண பந்தம் அல்லது அந்த குருவினுடைய துவக்கத்துல ஒரு வாழ்க்கைக்குள்ள போய் இவங்க கனெக்ட் ஆயிடுவாங்க. அல்லது எனக்கு ஆகவே இல்லைங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து தான் கனெக்ட் ஆகிடுறாங்களா. அப்போ அந்த குரு பகவான் வந்து லக்னத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மகர ராசி இவங்க வந்து ஒரு மிதுன லக்னம் கன்னி லக்னமாக இருக்கிறாங்க, ஒரு துலா லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கிறாங்கன்னா அந்த குரு வந்து அசுப கிரகமாக வந்துடுறார். இந்த லக்னத்தின் அடிப்படையில் குரு கொஞ்சம் எதிர்துருவமாக இருக்கும். கொஞ்சம் என்ன எதிர்துருவமாக இருந்துட்டார் அப்படின்னா, ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆள ஒரு ராணியும் இல்லை வாழ என்ற நிலையை திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் கொடுக்க தயங்குவதில்லை. குழந்தை இருக்கு, மனைவி இருக்கு, ஆனால் நான் அங்கே இல்லைப்பா, எல்லாம் வெளிநாட்டில் இருக்கேன், கஷ்டப்படுறேன், ஏதோ குழந்தை நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள். சார் எல்லாம் இருக்குது சார், எங்கள் வீட்டுக்காரர் வெளியில் இருக்கிறாரு, சம்பாத்தியத்துக்காக கஷ்டப்படுறாரு, நாங்கள் இங்கே குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரக்கார பெண்கள். இல்லை எல்லாம் இருக்குது சார், அடுத்தவர்களாலே எங்கள் குடும்பமே பிரிவாகி போச்சு, எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு அன்பு பாசம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள். குரு திசையில் எல்லாமும் கொடுத்த இறைவன் ஏதோ ஒன்றை இழக்க வைத்து கலங்கவும் செய்வார். இதுதான் வந்து இந்த குரு கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள். இருந்தாலும் கூட 90% நான் பார்த்த அளவு குரு திசையில் நல்ல அமைப்புகளையே இவர்கள் வர்றாங்க. இது முடிச்சோடனே அடுத்து வந்து சனி பகவானுடைய திசைக்கு இவங்க போவாங்க. இப்போ பாருங்க, ஒரு வயசு நீங்கள் பாருங்க, ஒரு 55 வயசுல சனி மகா திசை வருது. இந்த சனி பகவான் அப்படின்னு சொன்னால் முதுமையை சொல்லக்கூடிய கிரகம். சனி பகவான் முதுமையை பற்றி பேசக்கூடிய கிரகம், பழையதை பற்றி பேசக்கூடிய கிரகம். நிறைய சனி திசை நடக்கும்போது பழமையான விஷயங்கள், தான் வாழ்க்கையில் தான் கடந்து வந்த பாதை, தனக்கு கிடைச்ச விஷயம், தனக்கு கிடைக்காத விஷயம், இதையெல்லாம் அசைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவானுடைய திசை கொடுக்கும். பொதுவாக வேலை வாய்ப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த குரு திசையில் சனி திசையில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வந்துடுவாங்க. சிலருக்கு வாழ்க்கையே அப்போ தான் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். எனக்கு 2 திசையும் போயிடுச்சுங்க, ராகு நன்மைகளை பண்ணார், குரு சில நன்மைகளை பண்ணுற மாதிரி பண்ணினார், அப்புறம் கெடுதலும் செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருந்துட்டு சனி எனக்கு என்ன கொடுக்க போறார் அப்படின்ற ஒரு நிலையில அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருக்க வேண்டிய நிர்பந்த அமைப்பு வரும். அதுல பாருங்க, அந்த சனி பகவான் வந்து ராசியாதிபதி அப்படின்ற ஒரு நிலையை போறாரு. ஏன்னா திருவோண மகரத்துல இருக்கிறதுனால மகர ராசிக்கு ஆதிபத்திய கிரகம் சனி பகவான், மகரம் கும்பத்துக்கு சனிதானே ஆதிக்க கிரகம். அப்படி வரும்போது தான் ராசியாதிபதி, என் சொந்த ராசியாதிபதி என் வீட்டுக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கோணம். இன்னொரு அமைப்புல ஏன் லக்கணம் வந்து சனிக்கு அப்படியே எதிர்துருவமா இருக்கு சார், அந்த சனி வந்து செவ்வாய் கிரகத்தோட சேர்ந்து இருக்கு, அல்லது சனி சூரியனுடைய பார்வையில இருக்கிறாரு, சனி வக்ரம் ஆயிட்டாரு, அஸ்தங்கதம் அடைஞ்சிட்டாரு, நீச்சம் ஆயிட்டாரு, என் ராசியாதிபதி, என் ராசியாதிபதியை 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு, இப்படி சொல்றவங்களெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இவ்வளோ டீட்டெயில்டா சொல்லுவாங்க, எனக்கு சனி பகவான் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து புதன் வலுத்தவர்களாக இருப்பார்கள். அவங்க வந்து தன்னுடைய சாதுரியத்தால அந்த சனி திசையை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. இது பண்ண முடியாதவர்களுக்கு சனி வந்து ஒரு முரட்டு சுபாவத்தை கொடுப்பார். நீங்க பண்றதாங்க சரி, நீங்க பண்றதாங்க நியாயம், நீங்க செய்யறது தாங்க எல்லாருக்குமே சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இதுவரை கஷ்டப்பட்டு சேர்த்த நல்ல பெயர், குரு திசையில நல்ல புகழ், இது வந்து சனி திசையில ஸ்பாயில் ஆனதுக்கும் சனிதான் காரகரா இருக்கிறார். அதே நேரத்துல ஒரு எஃபோர்ட் போட்டேன் சார், ராகு திசையில வெளியில வந்தோம், குரு திசையில கஷ்டப்பட்டோம், சனி திசையில அந்த தொழிலையே நானே எடுத்து செய்யும் நிர்பந்தத்துக்கு வந்தேன், ஊருக்கு வந்து தொழில் பண்றேன், அல்லது நான் அந்த தொழிலை வந்து சின்னதை ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பெரிய லெவல்ல கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா சனி வந்து எப்பயுமே தொழில் கிரகம்னு பேரு, அதை வந்து விதி கிரகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ, என்ன கர்மா செய்ய வேண்டும்னு பிறப்பு எடுத்தீங்களோ, ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி இல்லையா, அதை துல்லியமா 19 ஆண்டுகளும் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருவார். அப்ப சனி திசையில இவர்கள் வந்து
அந்த முதுமையில வர்றதுனால சில திட்டங்களை எல்லாம் கரெக்டா வச்சுக்கணும். சரி, இப்போ இது முதுமையில வர்றதுனால இப்ப யாரை இவங்க நம்பணும், யாரை நம்ப கூடாதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதாவது அருமையான கேள்வி. அதாவது சனி திசை வருது. சனி ஒரு தனிமை விரும்பி கிரகம், தனிமையை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆரம்பத்திலிருந்தே அன்பு பாசத்திற்கு இயங்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முதுமையில் வரக்கூடிய சனி திசை சுகமாக அமையுமா அல்லது முதுமையிலும் துன்பத்தை தருமா அப்படின்றது சனி பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து. அப்போ அந்த குரு திசை நடக்கும் போதே உங்களுக்கு தேவையான செல்வத்தையும் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு விஷயங்களையும் நீங்க யாரையும் நம்பாம, ஏன்னா சனி திசை நீங்கள் நல்லவர்களாக நல்லதே செய்தாலும் கூட பெற்ற பிள்ளைகளால் கூட நீங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் அதிகம் இருக்கு. ஏன்னு சொன்னா சனி பகவான் நல்ல நிலையில இருந்தால் கூட நிறைய விஷயங்களை சோதித்துத்தான் இன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்களுக்கு அந்த சனியில நீங்க கவனமா உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சரி பண்ணி குருதசை இருக்கும் போதே வச்சுக்கணும். இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. ஜாதக அலங்காரத்திலே தசாபலன்களை கணிக்கும் போது ஒரு சில குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. குரு தசை உங்க லக்னப்படி யோகமா இல்லை, ஆனா குருவுல நிறைய நல்லது நடந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. யோகம் இல்லாத குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை கொடுத்தால், அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய திசை யோகாதிபதியாகவே இருந்தாலும் யோகங்களை தருவதில் சிக்கல் இருக்கு. யோகமான குரு திசை தன் திசையில் சரிவர யோகங்களை கொடுக்கவில்லை என்றால், அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி பகவான் யோகாதிபதியாக இல்லை என்றாலும் யோகம் கொடுப்பார். இது குரு திசைக்கும் சனி திசைக்கும் உண்டான சிறப்பு விதி அப்படின்னு ஜாதக அலங்காரத்திலே குறிப்பிடப்பட்ட தேவ சேனாதிபதி ஐயா எழுதிய உரை விளக்கத்திலே கீரனூர் நடராஜன் ஐயா எழுதிய அந்த பாக்களிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப குரு திசையும் சனி திசையும் நீங்க கம்பேர் பண்றது எப்படி பண்ணணும்னா, குருவுல நம்ம எப்படி இருந்தோம், சனியில எப்படி இருக்க போறோம், குருவுல எப்படி வச்சிருக்கிறார், சனியில நம்மளை எப்படி வச்சிருக்க போறார், இதை திருவோண நட்சத்திரக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இது முக்கிய குறிப்பு. அப்படிதான் அந்த முதுமை சனி திசை இவர்களுக்கு அமையும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏஜ் கடந்துரும் இல்லையா, 59 53 வயசுல சனி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிட்ட ஒரு 9 அங்கிட்ட ஒரு 10 69 வயது வரை சனி திசை முடிஞ்சு போடும். அப்ப 69 70 காலகட்டங்களிலே புதன் பகவானுடைய தசா இவர்களுக்கு வரும். 17 வருடம் புதன் மகாதிசை இருக்கும். 70 ஒரு 17 87 ஆயிடுச்சு. அப்ப நீங்க பாருங்க, அந்த 53 பிளஸ் ஒரு 19னா ஒரு 69 வயதுல புதன் மகாதிசா இவர்களுக்கு வரும். அதுவே ஒரு 17 வருஷம் போகும். அப்ப ஏறக்குறைய 86 வயது வரை புதன் மகாதிசை உங்களுக்கு வந்து. அதனாலதான் நீங்க உங்களுக்கு சுக்கிரதசை வராது நிச்சயமா இருக்கும். ஆமா, இங்கேயே 86 வந்துருது. அதுக்கப்புறம் 7 வருஷம் கேது திசை 93 வந்துருது. 93 வயசுல எனக்கு சுக்கிரன் வந்தா என்ன வரலன்னா என்னங்கிற மாதிரி தான். அப்ப இந்த புதன் தசா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஏன்னா முதுமையில வருது இல்லையா, இது புதன் பொதுவாக கல்விக்கான கிரகம், சாதுரிய கிரகம், நுண்ணறிவு கிரகம்னு சொல்லப்பட்டாலும் கூட இது இளமையில வராம எனக்கு முதுமையில வருது. அதுவும் மகர ராசிக்கு யோகாதிபதி என்ற நிலையை புதன் பெறார். அப்ப அந்த லக்னத்திற்கும் சுபரா இருந்து அந்த புதா தசை நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்க நிறைய விஷயத்த கத்துக் கொடுப்பாங்க தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு, நெய்பர்ஸ், தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரோல் மாடலாக திருவோண நட்சத்திரத்துல பிறந்த அவர்கள் புதன் மகாதிசை சனி மகாதிசை நடக்கிற காலகட்டங்களில் இவங்கள போல இருக்கணுமே, இவங்கள போல பேசணுமே, இவங்கள போல சுத்தமா இருக்கணுமே, இவங்க எப்பயுமே எப்படி இவ்வளோ கவலை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு திருவோண நட்சத்திரக்காரர்களை பார்த்து பிரமிக்கும் அளவுக்கு அந்த புதன் திசையில ஒரு தெளிவோடு இருப்பார்கள். அதே நேரத்தில் புதன் புத்திகாரகன் இல்லையா, கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த புதன் திசை நடக்கும்போது சனியில ஒரு தனிமை ஏற்பட்டு இருக்குல்ல, அதை நினைச்சு 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 நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், உடல் உபாதைகள், சனியில இளமையிலேயே முதுமை தோற்றம் ஏற்பட்டது, மூட்டு வலி, முதுகு தண்டுவட வலி, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்னும் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டேன் அப்படின்ன மாதிரி. ஏன்னா சனி திசை நோய்க்கான ஒரு காரகத்துவத்தை சொல்றோம். அதுக்கடுத்து புதன் ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு இதுக்கு பிறகு ஏஜும் நீங்க கடந்து வந்துருவீங்க. அப்போ அந்த புதன் திசையில சில தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்க சனி திசை நடக்கும் போதே முறையான ஓய்வும் முறையான பயிற்சியும் முறையான மன நிம்மதியும் வச்சுக்கிட்டா மட்டும்தான் புதன் திசையில உங்கள் முதுமை என்பது உங்களுக்கு சுகம் வரம். அதே நேரத்துல சனி திசை என் குழந்தைக்காக, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த சந்திரனுடைய டிசைன் பாருங்க, திருவோண நட்சத்திரத்தினுடைய அமைப்பு எதுக்காவது ஒண்ணுக்கு இயங்க வேண்டியது, அது கிடைக்காது, கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல தன்னிறைவு பெற்றுட்டு அதுக்காண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, இப்படிதான் இவங்களுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படி புதன் திசை வரும்போது ஒரு சோகம் இல்லாம நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா இந்த அடிமட்டங்கள் மத்தியம வயதிலே வரக்கூடிய ராகு குரு ரெண்டுல கவனம் கொடுத்தா தான் புதன் திசை உங்களுக்கு நிம்மதி காலமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க இதுக்கு அடுத்து கேது தசை நடக்கும்னு. இந்த கேது தசை இவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கேது திசை
திசை வந்து நல்ல ஒரு ஞானமான திசை. அது ரொம்ப ஏஜ் கடந்து தான் வருது. சரி. அது இவர்களுடைய ஆயுள் பலனை பொறுத்து தான் அந்த தசாபலனுடைய நிலை என்பது இருக்கும். நிச்சயமா சார். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பிரச்சனைகளை மட்டும் சொல்றது கிடையாது, அந்த பிரச்சனைக்கான தீர்வை எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தசா புத்தியில இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அந்த தசா மட்டும் சொல்றது இல்லாம அதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு புத்திக்குமான சூட்சும வழிபாடு முறைகளும் நம்ம வந்து இன்னும் விளக்கமாக நம்ம பேச போறோம் சார். ஸோ இந்த எபிசோடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் நம்புறோம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.